இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ரோமர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்து ஏன் உயிர் தெழுந்தார்? மரணத்தை இயேசு கிறிஸ்து ஜெயமாக விழுங்கி உயிரோடு கூட இருக்கிறார். பாதாளத்தை வென்ற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். மரணத்தின் அதிபதியான பிசாசின் தலையை நசுக்கினவர் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவர் உயிரோடு கூட இருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததை நாம் உயிர்த்தெழுந்த திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பைபிளில் பார்த்தால் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று தேவ தூதர்கள் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்று எம்மாவூருக்கு போன சீஷர்கள் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. இதனால் பலருக்கு எழுகின்ற கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஏன் சாக வேண்டும், ஏன் மீண்டும் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்பதுதான். நேற்றைய தினம் என்னுடைய நண்பர்கள் சிலர், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துதல்களை தெரிவித்திருந்தார்கள். அதில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட ஒரு நண்பர் கேட்டார், நான் கேட்கிறேன் என்று தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் நண்பா, இயேசு ஏன் பிறக்க வேண்டும்? அவர்தான் தேவகுமாரன் ஆயிற்றே. இயேசு ஏன் மரிக்க வேண்டும்? எதற்காக மறுபடியும் அவர் உயிரோடு கூட எழ வேண்டும்? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட புரியவில்லை என்று கேட்டார். இப்படி யாராவது உங்களிடம் கேட்டால் வேதாகமத்தின் அடிப்படையில் என்ன பதில் சொல்வது என்பதை இப்பொழுதே நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நான் அந்த நண்பரிடம் கேட்டேன், கோவிலுக்கு போகும்போது நீங்கள் ஏன் தேங்காய் உடைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், எல்லோரும் தேங்காய் உடைக்கிறார்கள் என்று நானும் உடைக்கிறேன் என்று சொன்னார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு பண்டிகைகள் வந்து போய் கொண்டிருக்கின்றன. ஏன் 40 நாட்கள் கறி சாப்பிடவில்லை என்று கேட்டால், நிறைய பேர் சாப்பிடுவதில்லை, அதனால் நானும் சாப்பிடுவதில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆடி மாதம் வந்தால் எப்படி நல்ல காரியம் செய்ய மாட்டீர்களோ, அதுபோல எங்களுக்கு ஆடி மாதம் வந்தது போலதான் லெந்து காலங்கள் வந்து வருகின்றன. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாம் சொல்லுகிற பதில் இதுதானா? அல்லது யாரும் என்னிடம் எதுவும் கேட்பதில்லை என்பதற்காக நானும் என் குடும்பமும் மட்டும் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று போய் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கினார் என்பதையும், அதன் பிறகும் தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டவர்களை விசாரிப்பதற்காக உயிரோடு கூட எழுந்து ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும், அதற்காக தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதையும் நாம் தெளிவாக மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? அவர் நியாயாதிபதியாக மீண்டும் சீக்கிரம் வரப்போகிறார். நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பு குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும் என்பதற்காகவே அவர் மீண்டும் பிழைத்து எழுந்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் சொல்ல ஆரம்பித்து விட்டோமா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் எனது அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்பதை அவரை பற்றி தெரியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்பதை துணிகரமான பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களிடம் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை அவரை பார்க்க வாஞ்சியோடு காத்திருப்பவர்களிடம் சொல்லுங்கள். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை சந்தோஷமாக கொண்டாடும் நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்காக கம்பீரித்து எழ வேண்டும். சடங்காச்சாரங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு சத்தியங்களை உண்மையாக சொல்ல ஆரம்பியுங்கள். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும், நம்மோடு கூட இருப்பவர்களையும் விடுதலையாக்கும். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதை விசுவாசத்தோடு மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துடைய வல்லமையுள்ள நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலேயே மரித்து போய் உயிரோடு கூட எழுந்த ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தான். நம் மீட்பர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்தீங்கப்பா. நீ உயிரோடு கூட எழுந்த நாளை நாங்கள் பண்டிகையாக கொண்டாடும் போது பல பிரஜாதி மக்கள் இதை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். அவர்களிடத்திலே ஏன் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்கிற நற்செய்தியை
நாங்கள் அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக, சுவிசேஷகர்களாக, ஊழியர்களாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. மற்றவர்கள் கேள்வி கேட்கும் போது நாங்கள் விழி பிதுக்கிக் கொண்டு நிற்காமல், எங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்தார். அதற்காகவே ரத்தம் சிந்தினார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்கிற நற்செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.